இப்போ நீங்கள் என்னதான் இந்த கூட்டத்தை கூட்டினாலும் அமித்ஷா அவர் சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதுன்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு பாதிப்பு இருக்காத ஏன்னா உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு. இதில் ஒரு கூட்டத்தை கூட்டிருக்கீங்க. இல்லை, அமித்ஷா அவர்கள் ஹிந்தியில் பேசியது ஒன்று, அவருடைய ஹிந்தி உரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய கருத்து வேறு ஒன்றாக இருக்கின்றது. அதை மறுக்க முடியாது. ப்ரோரேட்டா பேசிஸில் தொகுதிகள் மறுவரை நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் தொகை அடிப்படையிலையா அல்லது தமிழ்நாடு அல்லது மாநிலங்கள் மத்திய அரசுக்கு தரக்கூடிய நிதிகளின் அடிப்படையிலா என்று எந்த தெளிவுமே இல்லை. இது ஒரு மிக ஆபத்தான ஒன்று. எனவே தான் முதலமைச்சர் அவர்கள் விழித்து கொண்டு முதலிலே இது குறித்து அறிக்கை வெளியிட்டு இப்போது அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். மிக தெளிவான ஒரு தீர்மானம் 1971 தொகுதிகள் எந்த விதத்தில் இருந்ததோ அது அப்படியே கடைபிடிக்க வேண்டும், 30 ஆண்டுகள் கடைபிடிக்க வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு தீர்மானமும் இன்று நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு பாஜக அவர்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழரை தவிர அனைத்து தமிழ்நாட்டு கட்சிகளும் திமுக, அதிமுக ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டை இன்று எடுத்திருப்பது ஒரு பாராட்டத்தக்க அம்சமாக பார்க்கிறேன். வேறாவது முதல்வர் ஒரு மாநிலம் சந்திக்க வேண்டும் ஒரு நபர் கூறுகிறாங்க. ஆனால் இங்கே ஒரு குழுவை உருவாக்கணும், தமிழ்நாட்டுக்கு அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு குழு உருவாக்கணும், ஏதாவது கோரிக்கை இருந்துச்சா அந்த மாதிரி? இல்லை, இந்த தீர்மானத்திலேயே தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு உருவாக்கி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏனென்றால் இது ஒன்றிய அரசு தொடர்பானது, இப்போ நாடாளுமன்றத்தில் இது குறித்து பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியது இருக்கின்றது. மற்ற மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதை பற்றியான ஒரு தெளிவை அளிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே பிராக்டிக்கலாக எது சிறப்பான ஒரு விளைவை ஏற்படுத்துமோ அந்த ஒரு வகையில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஆமாம் ஆமாம் நிறைவேற்றப்பட்ட பட்சத்தில் அது எந்த மாதிரி பிரதிபலனை மத்திய அரசு நிறைவேற்றப்பட்டிருக்கோம்? இல்லை, மக்களுடைய எதிர்ப்பை பாஜக புரிய வேண்டும். இப்போது ஜனநாயக ரீதியாக தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கிறார்கள் என்றால், ஜனநாயகத்தில் பாஜகவுக்கு நம்பிக்கை இருந்தால், கூட்டாட்சி தத்துவத்தில் பாஜகவுக்கு நம்பிக்கை இருந்தால் இதற்கு செவி சாய்ப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் எதேச்சதிகார அரசை, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு அரசை நடத்துகிறார்கள் என்பது மீண்டும் நிரூபணமாகும்.